விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான பதிவு 2 டிஎஸ்பிக்கள் பற்றியது. காம களியாட்டம் சிக்கிய டிஎஸ்பிக்கள். வலைத்தளத்தில் நாறுது காவல்துறை. வலைத்தளத்தில் தான் மெயினாக வந்துச்சு. ஆனால் இதில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெருசாக ஒன்றும் இது செய்தி வந்தது மாதிரி தெரியலை. பிரிண்டிங் மீடியா அச்சு ஊடகத்தில் கூட எதுவும் வந்தது மாதிரியும் தெரியல. 1-2 பார்த்தனா என்னன்னு சரியாக எனக்கு தெரியலை. ஆனால் வலைத்தளத்தில் இது கொஞ்சம் தீவிரமாக இருந்துச்சு. என்னுடைய நண்பர் லைட் ஆஃப் லா அப்படின்னு ஒரு பத்திரிகை நிறுவனர் தலைமை ஆசிரியர் சித்ராஜ் மைசூர்லேருந்து எனக்கு அனுப்பிவிட்டுருந்தார். ஒரு சில கூடுதல் தகவலோட உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன். முதல்ல இதில் 2 டிஎஸ்பி சம்மந்தப்படுறாங்க. ஒருத்தன் டைரக்ட் டிஎஸ்பி, ஆனால் அவ்வளோதான் ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கும், 38 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த 2010 பேட்சாக இருப்பேன். 2020, 19, 20 அந்த கொரோனா டயத்தில் இருந்தாங்கல்ல அந்த பேட்ச்சு. அப்புறம் இன்னொருத்தன் 96 பேட்ச், 96 ரேங்க்மேடு டிஎஸ்பி. இந்த டைரக்ட் டிஎஸ்பி பற்றி பார்ப்போம். அது 2019, 20 அந்த டயத்தில் அப்போயே முதல்ல ஒரு வட்டம் போட்டிருந்தோம். அந்த இஓடபிள்யூவில் ஒரு 5 கோடி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி அப்புறம் மாட்டினா பாருங்க கபிலன் ஒரு டிஎஸ்பி. அப்போ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இவங்க எல்லாம் களையெடுக்கப்பட வேண்டியவங்க, ஆனால் வந்தோடனே 5 கோடி அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் பாருங்கள், எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் பூராமே நோய் பிடிச்சவங்க. ஆனால் அந்த இதில் ஒரு 10 பேர் உருப்படியாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மற்றபடி எல்லாமே நோய் பிடிச்சவங்க மாதிரி தான். ஒன்று காசு அலிகேஷனில் இருக்கான், இல்லைன்னா இந்த செக்ஷுவல் அலிகேஷனில் இருக்கான். இப்போ 2வது ஆள் மாட்டிக்கிட்டான். ஆனால் இன்னும் அடுத்தடுத்து கண்டினியூவாக வருவாங்க. அவ்வளோதான் இவங்க எவ்வளோ நாளைக்கு தாங்குவாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த ஆள் பாலகிருஷ்ணன் டைரக்ட் டிஎஸ்பி மேரீடு, ஒய்ஃப் கவர்மெண்ட் டாக்டரு. அந்த பக்கம் திருவண்ணாமலையா வேலூரோ அந்த பக்கம் அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய சப்போர்ட் இருக்குது. அந்த அடிப்படையில் இருக்கேன். இது இவனுடைய பின்னணி. இங்கே நாகப்பட்டினம் டவுன் டிஎஸ்பி மைக் 20. கடந்த 1 வருஷமாகவே இந்த வேலை ஆரம்பிச்சிட்டேன். இது நடத்திக்கிட்டு தான் இருக்காப்புல. ஏஆருக்கு கொஞ்ச நாள் இன்சார்ஜ் இருந்தாப்புல. அப்போயே இந்த வேலையெல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிள்ளைய இப்போ கையங்களவுமாக அந்த வீடியோ ஓடுது பாருங்கள். இதில் பிடிச்சிருக்கீங்க இல்லை, அந்த திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் இது 3 நாள் அங்கே தானே இருந்துச்சு. டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் தான் 3 நாள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் கூப்பிட்டு வர்றாரு இவர், இந்த பாலகிருஷ்ணன் கூட்டிகிட்டு வர்றார். அப்போ இங்கே இந்த ரொம்ப சவடாலாக சொல்கிறான் பாருங்கள் அந்த நைட் ரவுண்டு ஆஃபீஸர். அவரே டிஎஸ்பி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் நைட் ரவுண்டு ஆஃபீஸரு, என்னுடைய பெர்சனலில் எப்படி தலையிடுறீங்க, என்ன உன் பெர்சனலு, ஏன்டா இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் உன் பெர்சனலு, இன்னொரு உமன் போலீஸை கூட்டிக்கிட்டு இருப்போம் உன் பெர்சனலு, டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பெர்சனல்னால் உன் வீட்டில் உன் பொண்டாட்டி கூட இருக்கும்பொழுது கதவை தட்டினா தாண்டா கேட்கணும். நீயே உனக்கு எவன் சொன்னேன், நீ உமன் போலீஸை கூட்டிகிட்டு போயிருப்ப, கதவை சாத்திக்கிட்டு இருப்ப, என் பெர்சனலில் என்ன தலையிடுறீங்கன்னு சொல்லி கேட்பேன். அந்த கூட வர்ற உமன் போலீஸு நான் கழுத்தை அறுத்துக்கிட்டு சாவேன்னு சொல்லி சொன்னேன். வர்ற போலீஸை பயமுறுத்தேன். ஆனாலும் இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதே நாகப்பட்டினம் டவுன் டிஎஸ்பியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு விசாரணையாக ரிப்போர்ட்டாக போயிடுச்சான். ஆனால் அப்போ என்ன இவங்களுக்கு கணக்கு, எதை பற்றியும் கவலை கிடையாதுங்க. எந்த எத்திக்ஸு, எந்த சட்டம், லா, ரூலு, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில டிசிப்ளினு, அந்த உயர் அதிகாரிகள் பயம், எதை பற்றியும் கவலை கிடையாது. இவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இவனுடைய ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, ஆனால் குடும்பம் இருக்குது. அது எல்லாத்தையுமே விசாரித்து சொன்னாங்க. இப்போ தான் ஏதோ ரீசெண்டாக குழந்தையினுடைய பர்த்டேக்கு கூட போயிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு விசாரித்து தகவல் வருதுல்ல. இவனா நினச்சிக்கிட்டு இருப்பான் போல். நம்மளை பற்றி யாருக்கு தெரிய போகுது? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டைரக்ட் டிஎஸ்பி இங்கே திருச்சிக்குள்ள வந்தானே தெரியாதா? இங்கே என்ன உனக்கு வேலை? அது கேட்டோம்னா லீவு கொடுத்துருக்குன்றான். இவனுக்கு எப்படி லீவு கொடுத்தாங்க, யார் லீவு கொடுத்தது, அப்போ எப்படி போய் சொன்னான் பாருங்க. கான்ஸ்டபிளுக்கு லீவு கிடைக்காம அவன் வெயிலில் சுருண்டுக்கிட்டு இருக்காப்புல, இவனுக்கு லீவு கொடுத்தாங்களாம். ஆனால் அப்போ ப்ராடு. அது போக 1 வருஷமாகவே இந்த ஒரு பிள்ளை மட்டும் கிடையாதுன்றாங்க. நிறையாவே உமன் போலீஸில் நிறையாவே, அதெல்லாம் யாருன்னு சொல்லி விசாரிங்க. அங்கே 3 நாளாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினம் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி போலீஸை கவனிக்க மாட்டீங்களாப்பா? இது என்ன தான் பார்த்தீங்க? அப்புறம்
அதனால் வந்து அப்பயே வந்து இது வந்து டிபார்ட்மெண்ட்டுடைய ஒழுக்கத்துக்கும் கண்ணியத்திற்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே யாரையோ கொண்டு வந்து வச்சுருக்காயா அப்படின்னு சொல்லி சொல்ல வேணாமல் அந்த எஸ்பி தான் என்ன பார்த்தாரு, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே அனுமதிச்சிங்களா, சரி ஒன்றும் கேட்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டீங்களா என்னன்றது புரிஞ்சுக்கிட்ட தெரியல. நியாயமாக இப்படி அலிகேஷன் வந்துச்சுன்னா முதல்ல சீஃப் ஆஃபீஸர் விஆருக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்புறம் விசாரணை. ஆனால் இது மாதிரி வந்து பணியிடத்தில் பாலியல் அப்படின்றதெல்லாம் இவனா நினச்சிக்கிட்டு இருக்கேன் போல, என்னையா பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, கன்சென்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு. நீ இருக்கிற பதவியை வச்சு தாண்டா இங்கே போகிற, நீ இருக்கிற பதவியை வச்சு போகிறதுக்கு பேர் தான் பணியிடத்தில் பாலியல். அதுதானே காரணமாக அமையுது. அதனால் இவன் சொல்கிற மாதிரிலாம் இதை அனுமதிக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதோ பேசுகிறேன், சவடால் பேசுகிறான், விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதனால் இது ஒரு டீட்டெயில்டு விசாரணைக்கு உட்படுத்துங்க. அந்த விசாரணை வரைக்கும் இவன் அங்கே இருக்கக்கூடாது, சீஃப் ஆஃபீஸில் இருக்கணும், விஆரில் இருக்கணும். தவிர விசாரணை முடிஞ்சோடனே டிஸ்மிஸ் தான் பண்ணணும். அவன் ஃபேமிலியில் அவன் ஒய்ஃபு டாக்டரு, இந்த அம்மா ஏற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு அங்கே இருந்துட்டு போகிறேன். இல்லைன்னா ஏற்கனவே வேறு சின்ன சின்ன துறையில் ஏதோ வேலை பார்த்த வேண்டிய அங்கே போயிட்டு போகிறேன். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தான்னா இவன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு ராஜேஷ். ஆனால் பார்த்துக்குங்க, ராஜேஷ் ஏஎஸ்பியாக இருந்த காலத்துலேருந்து இதுதான். அவனை அப்பயே கண்டிச்சிருந்தாங்கன்னா பாவம் அந்த குடும்பமாச்சும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது அந்த குடும்பம் போச்சு, அவன் போச்சு, எல்லாமே போச்சு. அவனை காட்டிலும் டாப்புக்கு போனவன் கிடையாது, அவனை காட்டிலும் கேவலப்பட்டவனும் கிடையாது. அது மாதிரி தான் இவனையெல்லாம் ஆரம்பத்தில் உங்கள் கவனத்துக்கு வந்துருச்சு, களை எடுக்கப்பட வேண்டிய கவனத்துக்கு வந்துருச்சு. அதனால் விசாரணை முடிஞ்சோடனே டிஸ்மிஸ். அவனுக்கு தோதான வேறு வேலைக்கு போய்கிட்டோம். வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற முட்டாள்தனத்தை காட்டிலும் வேறு எதுவும் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைப்பில். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ வந்து வீட்டுக்கே போடுறோம்ல இந்த ஒய்ஃபை நெட்டு கனெக்ஷனு, ஜியோ நெட்டு, ஏர்டெல் நெட்டு, ஆனால் சரி நெட்டு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நெட்டு கனெக்ஷன் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டோம்னு வைங்க, அவங்களுக்கு ஏதோ மாத அமௌண்ட்டு கொடுத்து உங்கள் பாத்ரூமே கண்காணிக்கப்படுதுன்னு அர்த்தம்ங்க. வீட்டுக்குள்ளே போட்டிங்கனாலே பாத்ரூம் கண்காணிக்கப்படுதுன்னு அர்த்தம். அது சீரியஸ் ஆகாததுனால அதெல்லாம் ஒன்றும் வெளியே வராமல் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே தானே சுற்றுது, நெட்டு எங்கே போகுது, அந்த நெட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க, எப்படி ஆள் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதனால் இந்த டைரக்ட் டிஎஸ்பி பற்றி இதை ஒன்று போடணும். அதுக்கடுத்து அந்த ரேங்க்மெண்ட் டிஎஸ்பி 96 பேட்ச் அவங்களுக்கு அந்த என் நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். 96 பேட்ச்சு இவன் 1வது ஸ்குவாடு கேடட் நம்பர் 2. இப்போ ஞாபகம் வருதான்னு சொல்லி பார்த்துக்குங்க. இவன் வந்து கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி, சப்டிவிஷன் டிஎஸ்பி, லேண்ட் ஆர்டர் டிஎஸ்பி. 2023 நவம்பர் மாதம் அந்த எஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் இது போடுவாங்கல்ல, டிபிஓவில் வந்து அந்த மனுநீதி நாள் அவங்கள வந்து கிரீவன்ஸ் பெட்டிஷன் வாங்குவாங்கல்ல, அன்னைக்கு அந்த சப்டிவிஷன் டிஎஸ்பிலாம் இங்கே உட்காந்துருப்பாங்க. அவர் பார்த்து யாராருக்கு என்னென்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை பிரித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி போனதில் வந்து சின்னச்சேலத்தை சேர்ந்த பார்வதின்ற ஒரு பெண்ணு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் உடனே இவன் அந்த சப்டிவிஷனுக்கு உட்பட்டவன்றதுனால பெட்டிஷன் இவன் கைக்கு வருது. இந்த அம்மாவே வந்து மிகுந்த பரிதாபத்திற்குரிய நிலையில் சொல்லுது. ஆனால் கணவர் வந்து ஏதோ கொத்தனார் வேலை பார்க்குறவர், குடிக்க அடிமையானவர், என்னை போட்டு பாடாப்படுத்தி, ஆனால் அந்த உதட்டில் அடித்து அதில் தையல் போட்டிருக்குங்க, காதை அடித்து கிழிஞ்சு போய் அதில் தையல் போட்டிருக்குங்க, கையை உடச்சி இந்த விரல்லாம் நகல முடியாது, அதுக்கு வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, விரல் வந்து எனக்கு சரியாக அசைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து சொல்லுது. பரிதாபமான கோலத்தில் இருக்குது. அது உடலையே வீட்டுக்காரன் அடித்து 8 கோணல் ஆக்கியிருக்கான். அதை போய் வந்து பார்க்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அதுக்கிட்ட வந்து இவன் தான் சமூக நீதி காக்கிறவனா, மனித உரிமை காக்கிறவனா, அதாவது எஸ்ஜேஹெச்ஆர்னா ஒரு யூனிட்டே டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. போல அந்த யூனிட்டினுடைய தமிழாக்கம் அர்த்தமாச்சும் தெரியுமா? தெரிஞ்சுதான் போட்டிங்களா? அது சமூக நீதி மற்றும் மனித உரிமை. கேளு, பப்ளிக்கில் போய் சொல்லிப்பார். இவன் அங்கே பண்ணின அலும்புக்கு இப்போ சமூக நீதி காக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சமூக நீதி காக்கிற யூனிட் தானே அது, அதானே அதுக்கு மீனிங்கு. நீங்கள் காக்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் மீனிங் அதுதானே அங்கே வச்சுருக்காங்க. இவன் வந்து போவேணாமா, இந்த ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தாதா வீடியோ, அவன் தான் ஓன் கன்ஃபஷன் கொடுக்குறானே. ஆனால் முதல்ல வந்து எந்த ஒரு டிஎஸ்பி லெவலுக்கு இருக்கிறவன் வந்து அந்த அளவுக்கு விவரமானவனாக இருந்தால் அது வந்து பொதுவாக எவனும் சொல்ல மாட்டேன். ஏமா அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் விசாரணை இருக்குது, நீங்கள் யாருமா சேனலுக்கெலாம் நான் பேட்டி கொடுக்கக்கூடாதுமா, அது ஒரு தவறான தகவல்மா அப்படின்னு என்னமோதே ஒன்று சொல்லுவேன். இவனே பூராத்தையும் உளறி போட்டுறேன். ஆனால் இப்போ நம்ம அந்த இவர் ஆசிரியர் அடித்தாரான். ஆனால் அந்த லைட் ஆஃப்
ஸ்டாஃபில் ஆசிரியர் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டானா, இப்போ இருந்து என்னடா செய்ய? அதான் பூராத்தையும் சொல்லிட்டேல. அவர் 2-3 வட்டம் அவருக்கே தெரியும் போல், பெர்சனலாக தெரியும், நம்ம கூப்பிட்டு கேட்போம் சார் அப்படின்றதுக்காக கேட்டார். அதனால் ஒரு 7-8 தடவை கூப்பிட்டேன் சார், ரிங்கு போகுது, அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ ரொம்ப விவரமாக இருக்கானா, ஏன்டா ஃபோனை அட்டன் பண்ணி அந்த அம்மாட்ட இப்படி உளறி கொட்டினேன்னு சொல்லி யாரும் கேட்டாங்க இல்லை என்னவோ, அதனால் இப்போ அட்டன் பண்ண மாட்டேன் போல், தெரிஞ்ச நம்பர் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுவானா. இவனை எப்படி அங்கே வச்சுருக்கீங்க? சமூக நீதி மற்றும் மனித உரிமைக்கு வச்சிருக்கக்கூடிய தகுதியான ஆளாக இவன் உடனடியாக யார் அந்த பாலகிருஷ்ணன் அவனும் இந்த ரமேஷ் டிஎஸ்பி 2 பேரும் உடனடியாக டிஜிபி ஆஃபீஸு சீஃப் ஆஃபீஸு விஆருக்கு போகணும். ஒரு அவ்வளோதாப்பா இவன்லாம் இந்த ரமேஷ்லாம் அவன் என்கொயரியும் முடிஞ்சு போச்சு. அதை பிங்கில் சொன்னது, கலாட்டா பிங்கில் சொன்னதோடையே முடிஞ்சு போச்சு. அவன் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆக வேண்டியவன். சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனா எல்லாம் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் ஆகிருக்காங்க இப்போ சமீபத்தில் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஒருத்தன் போலீஸு, ஆனால் ஒரு உமன் போலீஸுக்கு அனுப்புனது ஒரு சின்ன ரேங்கில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன இவ்வளோ பெரிய பாதுகாப்பு? அதனால் ஒருவேளை டிஜிபி சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது சொல்ல தோணலை. இல்லைன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் அந்த மாதிரி செஞ்சோம்னா பொதுமக்கள் மத்தியில் பாருங்கள் போலீஸு டிஎஸ்பி அளவுக்கு எப்படி நடந்திருக்காங்க, இதை காப்பாற்றுது இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவ்வளோ அரசாங்கத்துக்கு உண்மையிலே நல்ல பேர் தான் வரும். ஆனால் இந்த மாதிரியான எலெக்ஷன் டயத்தில் ஒரு டிஎஸ்பி லெவலுக்கு பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க 2 பேர், கையும் கலவமாக பிடி விட்டாங்க. அங்கே வச்சுருக்கான், அவன் விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 3ஆவது நாள் டிஸ்மிஸ் ஆர்டரு. அவனை போய் சொல்லுங்கள் கோர்ட்டு ஒத்துக்கணுமா? ஹைகோர்ட்டில் கொடுப்பாங்களா டிஸ்மிஸ் ஆர்டர், ஸ்டே கொடுப்பாங்களா? அவன் எதுக்கு எவ்வளோ பெரிய எதுக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுமா? ஒன்றும் சொல்லாது. ஆனால் ரொம்ப சூப்பராக ஒரு முன்மாதிரியாக கொடுத்தீங்க. வருங்கால ராஜேஷ் சாஸ்திரிகள் உருவாகாமல் தடுத்தீங்க. அவ்வளோ பெரிய அதிகாரி இப்படி நடந்துக்கிட்டு கேவலப்பட்டது மாதிரி இல்லாமல் காவல்துறையினுடைய கண்ணியத்தை கரெக்டாக காப்பாற்றுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்படி நடவடிக்கை எடுத்ததற்கு இந்த காவல்துறைக்கு இந்த திறந்த நீதிமன்றம் மனதார பாராட்டுகிறது. இந்த டிஜிபிக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ மற்ற துறை மாதிரி இல்லைப்பா. ஆனால் மற்ற இதில் நீ வேணா ஆட்டம் பாட்டம் எங்கேயோ போய்க்கலாம். அவன் பூரா அவனுக்கு வேலை முடிஞ்சுச்சுன்னா தனியாக ஒரு 3 நாள் லீவ் போடுவேன், குற்றாலம் போவேன், கொடைக்கானல் போவேன், யார் கூடயோ கூட்டிகிட்டு போவேன். இதெல்லாம் நடக்கும். அங்கேயெல்லாம் பின்னாடி போலீஸ் வச்சுக்கிட்டு போகாது. இது போலீஸ். ஆனால் போலீஸுக்குன்னு ஒரு சில கண்ணியம், போலீஸுக்கான சில கட்டுப்பாடுகள், போலீஸுக்கான எத்திக்ஸும் மாரல், இது எல்லாமே இதுக்கானது. அந்த மொராலிட்டி மீறிச்சுன்னா இது கட்டாயமாக அவன் தண்டிக்கப்படுவேன்றதை உணர்த்தப்படணும். அதனால் இதில் தொடர்ச்சியாக காவல்துறை எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை, டிஜிபி எடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது நாட் ஒன்லி மை செல்ஃப், இது ஓரளவுக்கு சமூக வலைத்தளம். ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷனு, பிரிண்டிங் மீடியா கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. பட் இதில் தொடர்ச்சியாக இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவன் என்ன நடவடிக்கை என்ன ஆகிறான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா சரியாக இவங்க எடுக்கலைங்க அப்படின்றதையும் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனால் போலீஸ் காவல்துறைக்குள்ளேயே பாருங்கள் உயர் அதிகாரிகளுக்கு எப்படி நடந்துக்கிடுது அப்படின்றதையும் சொல்லுவான். அதனால் இது உடனடியாக அவங்க சீஃப் ஆஃபீஸர் விஆருக்கு கொண்டு போய் மிக as earlier as possible என்கொயரியை முடித்து டிஸ்மிஸ் பண்ணி அவன் 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்புங்க. இதுதான் இதில் செய்யக்கூடிய வேலை. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.